ஹாய் கைஸ், வெல்கம் டு நம்ம ரஸ்ட். என் பேர் சூர்யா அண்ட் இன்னைக்கு நம்ம பார்க்க போற டாபிக் சாலிட் பிரின்சிபல்ஸ். ஸோ சாலிட் பிரின்சிபல்ஸ்னா என்னன்னு இந்த வீடியோல பார்க்கலாம். சாலிட் அப்படிங்கிறது ஒரு செட் ஆஃப் 5 பிரின்சிபல்ஸ். இது எதுக்காக கொண்டு வந்தாங்க அப்படின்னா, ஒரு கோடை மெயின்டைனபிள் அண்ட் ஃபிளெக்சிபிளா மாத்துறதுக்காக கொண்டு வந்தாங்க. ஸோ அந்த 5 பிரின்சிபல்ஸ் என்னென்னா, சிங்கிள் ரெஸ்பான்சிபிலிட்டி பிரின்சிபல், ஓப்பன் க்ளோஸ் பிரின்சிபல், லிஸ்கா சப்ஸ்டியூஷன் பிரின்சிபல், இன்டர்ஃபேஸ் செக்ரிகேஷன் பிரின்சிபல், டிபெண்டன்சி இன்வர்ஷன் பிரின்சிபல். ஸோ இதுதான் சாலிட் அப்படின்னு ஒரு அப்ரிவேஷனை கொண்டு வந்தாங்க. ஸோ இந்த பிரின்சிபல்ஸை ஒரு எக்ஸாம்பிளை வச்சு நம்ம பார்க்கலாம். ஸோ இந்த இல்லஸ்ட்ரேஷன்ல நான் பைத்தனை தான் யூஸ் பண்ண போறேன். பிகாஸ் ரஸ்ட் வந்து கொஞ்சம் காம்ப்ளிகேட்டடா போகும். ஒரு சில கான்செப்ட்ஸ்லாம் நீங்க கத்துக்கிட்டாதான் ரஸ்ட்ல நம்மளால பார்க்க முடியும். ஸோ பைத்தன் எல்லாருக்குமே தெரியுன்றதுனால நம்ம பைத்தனை இப்போ யூஸ் பண்றோம். ஓகேவா? அண்ட் இங்க பாத்தீங்கன்னா ஆர்டர் அப்படின்ற ஒரு கிளாஸ் நான் கிரியேட் பண்ணியிருக்கேன். அண்ட் இந்த ஆர்டர் கிளாஸ் உள்ள ஐட்டம்ஸ்க்கு ஒரு லிஸ்ட், குவான்டிட்டிஸ்க்கு ஒரு லிஸ்ட், ப்ரைஸஸ்க்கு ஒரு லிஸ்ட் அண்ட் ஸ்டேட்டஸ். இந்த ஸ்டேட்டஸ் வந்து பெய்டா அன்பெய்டா, இந்த ஆர்டர் வந்து பே பண்ணியிருக்கோமா அப்படின்றத ஸ்டோர் பண்ணும். ஓகேவா? அண்ட் இங்க 3 ஃபங்க்ஷன் எழுதியிருக்கேன். ஆட் ஐட்டம், இந்த ஆட் ஐட்டம்க்கு நம்ம அந்த ப்ராடக்டோட நேம், அதோட குவான்டிட்டி அண்ட் ப்ரைஸ் எல்லாத்தையுமே நம்ம ஆட் பண்றோம். அண்ட் டோட்டல் ப்ரைஸ் பிரிண்ட் பண்றதுக்காக ஒரு ஃபங்க்ஷன் அண்ட் பே பண்றதுக்காக ஒரு ஃபங்க்ஷன். ஸோ இந்த பே மெத்தட்ல பேமெண்ட் டைப் என்ன அண்ட் செக்யூரிட்டி கோட் என்ன, இதை நம்ம இன்புட்டா வாங்கி அதுக்கேற்ற லாஜிக்கை நம்ம பிரிண்ட் பண்ண போறோம். ஓகேவா? நீங்க பாத்தீங்கன்னா ஆர்டர் அப்படின்றதுக்கு ஒரு ஆப்ஜெக்டை கிரியேட் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த ஆர்டர்ல நான் ஒரு கீபோர்டை ஆட் பண்றேன், அதோட குவான்டிட்டி 1 அண்ட் அதோட ப்ரைஸ் 50. அண்ட் அதே ஆர்டர்ல ஒரு எஸ்எஸ்டி ஆட் பண்றேன், அதோட குவான்டிட்டி 1 அண்ட் ப்ரைஸ் 150. ஸோ டோட்டல் ப்ரைஸ் இங்க பிரிண்ட் பண்ணும். அண்ட் அந்த ஆர்டரை பே பண்றதுக்காக நான் டெபிட் கார்டு யூஸ் பண்ண போறேன். அண்ட் செக்யூரிட்டி கோட் நான் 43232 கொடுத்துருக்கேன். ஓகேவா? ஸோ இதை ரன் பண்ணி பார்ப்போம். இங்க பாத்தீங்கன்னா எனக்கு டோட்டல் பிரைஸ் வந்து 50 + 150 200 வந்துருச்சு. அண்ட் ப்ராசஸிங் டெபிட் பேமெண்ட் டைப் அண்ட் வெரிஃபைட் யூசிங் கோட், இந்த கோடு கொடுத்துருச்சு. ஓகேவா? இப்போ இந்த எக்ஸாம்பிளை பாத்தீங்கன்னா 5 சாலிட் பிரின்சிபிள்ஸையுமே வயலேட் பண்ணுது. ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம சால்வ் பண்ண போற பிரின்சிபல் சிங்கிள் ரெஸ்பான்சிபிலிட்டி பிரின்சிபல். சிங்கிள் ரெஸ்பான்சிபிலிட்டியோட மெயின் டெஃபினேஷன் என்னன்னா, ஒரு கிளாஸ் ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி தான் பண்ணும். இப்போ இந்த ஆர்டர் கிளாஸ்ல பாத்தீங்கன்னா ஆட் ஐட்டம், டோட்டல் பிரைஸ் அண்ட் பே, இப்படி 3 ஃபங்க்ஷன் இருக்கா. இதை நம்மளால 2ஆ பிரிக்க முடியும். ஆர்டர் மெயின்டைன் பண்றது, ஆர்டர் எக்ஸிக்யூட் பண்றது. இப்போ ஆட் ஐட்டம் அண்ட் டோட்டல் பிரைஸ் பார்க்கறது எல்லாமே ஆர்டரை மெயின்டைன் பண்ற கணக்குல வரும், கரெக்டா? பட் பே பண்றது நம்ம ஆர்டரை எக்ஸிக்யூட் பண்ணும்போது தான் நம்ம பே பண்ணுவோம், கரெக்டா? ஸோ இது வந்து வயலேட் பண்ணுது இந்த ரூலை. ஸோ நம்ம அப்போ என்ன பண்ணுவோம்னா, இந்த பேமெண்ட் மெத்தட் தான் நம்ம தனியாக எடுத்துரும். அதுக்கு இன்னொரு கிளாஸை கிரியேட் பண்ணுவோம். கிளாஸ் பேமெண்ட் ப்ராசஸர் அப்படின்ற ஒரு கிளாஸை கிரியேட் பண்ணிட்டு இங்க பேமெண்ட்டை நம்ம ஹேண்டில் பண்ணுவோம். ஸோ இப்போ நம்மளுக்கு இங்க ஆர்டர் என்னன்னு தெரியாது. ஸோ ஆர்டரை வந்து இன்புட்டா வாங்குவோம், ஆர்டர். ஓகேவா? அண்ட் ஆர்டரோட ஸ்டேட்டஸை தான் நம்ம பெய்டு இல்லை அன்பெய்டான்னு மாற்றுவோம். ஓகே, ஸோ இங்க பேமெண்ட் ப்ராசஸருக்கு ஒரு ஆப்ஜெக்டை கிரியேட் பண்றோம். அண்ட் பேமெண்ட் ப்ராசஸர் மூலமா இந்த ஆர்டருக்கு நம்ம பே பண்றோம். அதுக்கு என்ன மெத்தட்? டெபிட் மெத்தட் அண்ட் செக்யூரிட்டி கோட் இங்க கொடுக்குறோம். ஸோ இப்போ நான் ரன் பண்ணனா உங்களுக்கு அதே அவுட்புட் தான் வரும். பாத்தீங்கன்னா ரன் பண்ணனே அதே அவுட்புட் தான். ஸோ 200 டோட்டல் பிரைஸ் அண்ட் ப்ராசஸிங் டெபிட் பேமெண்ட் யூஸ் பண்ணியிருக்கோம் அண்ட் வெரிஃபைங் யூசிங் கோட், இந்த கோட். ஓகேவா? ஸோ இப்போ நம்மளுக்கு சிங்கிள் ரெஸ்பான்சிபிலிட்டி பிரின்சிபல் சாட்டிஸ்ஃபை ஆயிடுச்சு. நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போற பிரின்சிபல் ஓப்பன் க்ளோஸ் பிரின்சிபல். ஓப்பன் க்ளோஸ் பிரின்சிபலோட டெஃபினேஷன் என்ன, நீங்க ஆல்ரெடி எழுதின கிளாஸை மாடிஃபை பண்ணக்கூடாது, பட் புதுசா ஒரு கிளாஸை நீங்க ஆட் பண்ணிக்கலாம். ஓகேவா? இப்போ நம்மளோட எக்ஸாம்பிள் இங்க பாருங்க. இந்த பேமெண்ட் ப்ராசஸர் அப்படின்ற கிளாஸ் இருக்கா, இது உள்ள பே மெத்தட். இந்த பேல நம்ம பேமெண்ட் டைப் கொடுக்குறோம். ஸோ இந்த பேமெண்ட் டைப் வந்து டெபிட்டா இருக்கலாம் இல்லை கிரெடிட்டா இருக்கலாம். இன்கேஸ் நம்ம ஃபியூச்சர்ல வந்து யூபிஐ பேமெண்ட் மெத்தட் ஆட் பண்ணோம்னு நினைக்கிறோம்னா இந்த கிளாஸை நம்ம மாடிஃபை பண்ணோம். இங்க இன்னொரு எலிஃப் ஸ்டேட்மெண்ட்டை நம்ம ஆட் பண்ணோம். ஸோ அதுக்காக நம்ம ஓப்பன் க்ளோஸ் பிரின்சிபல் படி என்ன பண்ணலாம்னா, இந்த கிளாஸை நான் அப்ஸ்ட்ராக்ட் கிளாஸா ஃபர்ஸ்ட் மாத்துறேன். ஓகேவா? ஏபிசி ஓகே. ஸோ இந்த பே மெத்தடை நான் அப்ஸ்ட்ராக்ட் மெத்தடா மாற்ற போறேன். ஓகேவா? அப்ஸ்ட்ராக்ட் மெத்தடா மாத்தியாச்சு. ஸோ இந்த லாஜிக் நம்மளுக்கு தேவைப்படும். ஓகே, ஸோ இந்த கிளாஸை மிச்சம் இருக்கிற கிளாஸஸ் எல்லாம் இன்ஹெரிட் பண்ணும். இப்போ டெபிட் பேமெண்ட் ப்ராசஸ் பண்ணோம்னா கிளாஸ் டெபிட்
ஸோ இது வந்து பேமெண்ட் ப்ராசஸை இன்ஹெரிட் பண்ணுது. ஓகேவா? அண்ட் இந்த மெத்தட் வந்து பே மெத்தடுக்கு நம்ம இதே இன்புட்ஸ் தான் வாங்க போகிறோம். ஓகே, இப்போ கிரெடிட்டுக்கு ஒரு கிளாஸ். இதை ரிமூவ் பண்ணிடலாம். ஓகேவா? ஸோ இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா நான் பேமெண்ட் ப்ராசஸரை இது பண்ணாமல் இப்போ டெபிட் வேணும்னா டெபிட்னு எழுதிப்பேன். ஓகேவா? அண்ட் இது நம்மளுக்கு தேவையில்ல, பேமெண்ட் டைப் நம்ம கொடுக்க தேவையில்ல. இங்கேயும் இதை ரிமூவ் பண்ணிடலாம். ஓகே, ஸோ இப்போ இது வந்து டெபிட் பேமெண்ட் ப்ராசஸ் தான் நடக்கும். இப்போ நான் வந்து ரன் பண்ணி காட்டுறேன் இந்த ப்ரோக்ராம். இங்கே பார்த்தீங்கன்னா நம்மளோட டோட்டல் ப்ரைஸ் வந்து 200, டெபிட் பேமெண்ட் ப்ராசஸ் அண்ட் வெரிஃபைங் யூசிங் கோட் இந்த கோட். ஓகேவா? இதே நான் கிரெடிட் பேமெண்ட் ப்ராசஸரை யூஸ் பண்ண நினச்சேன்னா இங்கே ஜஸ்ட் கிரெடிட்னு சேஞ்ச் பண்ணிடுறோம், அவ்வளோதான். இங்கே பாருங்க, ஸோ கிரெடிட் பேமெண்ட் டைப். ஓகேவா? ஸோ இவ்வளோதான். இப்போ ஓப்பன் க்ளோஸ் பிரின்சிபலை சாட்டிஸ்ஃபை பண்ணிடுச்சு. நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிற பிரின்சிபல் லிஸ்கோ சப்ஸ்டியூஷன் பிரின்சிபல். லிஸ்கோ சப்ஸ்டியூஷன் பிரின்சிபலோட டெஃபினேஷன் என்னன்னா, உங்களோட பேரண்ட் கிளாஸோட ரூல்ஸை சைல்டு கிளாஸ் பிரேக் பண்ணக்கூடாது. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம இங்கே பே அப்படின்ற ஒரு மெத்தடை யூஸ் பண்ணியிருக்கோம். அதுக்கு ஆர்டர், செக்யூரிட்டி கோட் அப்படின்னு ஒரு இன்புட் கொடுத்துருக்கோம்ல. ஸோ அதோட சைல்டு கிளாஸஸுமே அதே பே மெத்தடை ஓவர் ரைட் பண்ணணும். ஆர்டர் அண்ட் செக்யூரிட்டி கோடை வந்து இன்புட்டாக வாங்கணும். ஓகேவா? ஸோ இப்போ நான் எக்ஸாம்பிள் காட்டுறதுக்காக இங்கே யூபிஐ பேமெண்ட் அப்படின்ற ஒரு கிளாஸ் நான் கிரியேட் பண்ணுறேன். ஓகே, ஸோ இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா நான் இந்த இஃபெல் ஸ்டேட்மெண்ட் வச்சு எதுவுமே பண்ணல, ப்ரீவியஸ் கிளாஸஸ் எதுவுமே மாடிஃபை பண்ணல. ஸோ புதுசாக ஒரு கிளாஸ் எழுதியிருக்கேன். ஸோ இதுதான் நம்மளுக்கு ஓப்பன் க்ளோஸ் பிரின்சிபல். இப்போ லிஸ்கோ பிரின்சிபல் பார்க்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் எனக்கு யூபிஐ பேமெண்ட்டில் எனக்கு செக்யூரிட்டி கோட் தேவைப்படலன்னு வச்சுக்கோங்க, எனக்கு பாஸ்வேர்ட் தான் தேவைப்படுது அப்படின்னு வச்சுக்கோங்களேன். வெரிஃபைட் யூசிங் பாஸ்வேர்டு அப்படின்னு கொடுக்குறேன். ஸோ என்னால் இங்கே இன்புட் பேராமீட்டரை மாற்ற முடியாது, ஏன்னா எனக்கு இங்கே பாஸ்வேர்ட் தேவைப்படுது. பட் எனக்கு பேரண்ட்ல செக்யூரிட்டி கோடுன்னு இருக்கு, இங்கே என்னால் மாற்ற முடியாது. ஸோ இது வந்து ஒரு லிஸ்கோ சப்ஸ்டியூஷன் பிரின்சிபல் வயலேஷன். ஓகேவா? அதுக்காக நம்ம என்ன பண்ணுவோம்னா, இந்த செக்யூரிட்டி கோட் இருக்குல்ல, இது எல்லாத்துலயுமே ரிமூவ் பண்ண போறோம். எல்லாத்துலயுமே இப்போ ரிமூவ் பண்ணிட்டோம். ஓகேவா? ஸோ இப்போ நம்ம இன்புட் வாங்குறது வெறும் ஆர்டரை மட்டும் தான் இன்புட் வாங்க போறோம். இப்போ எனக்கு இங்க செக்யூரிட்டி கோட் தேவைப்படுது. அதுக்கு நம்ம என்ன பண்ணலாம்னா, இங்க நான் ஒரு கன்ஸ்ட்ரக்டரை உருவாக்கிடலாம். f செல்ஃப் செக்யூரிட்டி கோட். செல்ஃப் டாட் செக்யூரிட்டி கோட் ஈக்குவல்ஸ் செக்யூரிட்டி கோட். ஓகேவா? இங்கே செல்ஃப் டாட் செக்யூரிட்டி கோட். அதே மாதிரி கிரெடிட் இதுக்கும் பண்ணிடலாம். ஓகே, ஸோ இப்போ இங்க எனக்கு பாஸ்வேர்ட் தான் தேவைப்படுது, கரெக்டா? ஸோ அப்போ நான் இங்க பாஸ்வேர்டுன்னு கொடுப்பேன். இதே யூஸ் பண்ணிக்கலாம். பாஸ்வேர்ட் ஓகே. ஸோ இப்போ இங்க வந்து எனக்கு பேரண்ட் கிளாஸ் பே மெத்தடை யூஸ் பண்ணுது, ஆர்டரை இன்புட்டா வாங்குது. அதே மாதிரி இதுவும் பே மெத்தடை யூஸ் பண்ணுது, ஆர்டர் இன்புட்டா வாங்குது. இங்கேயும் பே மெத்தடை யூஸ் பண்ணி ஆர்டர் இன்புட்டா வாங்குது, இங்கேயும் அதே தான். ஓகேவா? ஸோ இப்போ நான் டெபிட் பேமெண்ட் ப்ராசஸரை இனிஷியலைஸ் பண்ணும்போது செக்யூரிட்டி கோட் நான் இங்க கொடுக்க மாட்டேன், ஸோ இங்கேயே கொடுத்துருவேன். ஓகேவா? இப்போ நான் ரன் பண்ணா அதே அவுட்புட் தான் வரும். இப்போ பார்த்தீங்கன்னா 200 and processing debit payment type and verified using 43232. ஓகேவா?
ஸோ இதே நான் யூபிஐ பேமெண்ட் ப்ராசஸர்னு வச்சுக்கிறேன். எனக்கு இங்கே செக்யூரிட்டி கோட் வேறு ஏதாவது சேஞ்ச் பண்ணலாம். 1312. ஓகே, இப்போ நான் ரன் பண்ணுறேன். எனக்கு ப்ராசஸிங் யூபிஐ பேமெண்ட் டைப்னு வந்துருச்சு. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா கிரெடிட்டுக்கும் டெபிட்டுக்கும் நம்மளுக்கு வந்து செக்யூரிட்டி கோட் தேவைப்படுது. பட் யூபிஐ பேமெண்ட்டுக்கு பாஸ்வேர்ட் தேவைப்படுது. ஸோ இந்த டிபெண்டன்சி சேஞ்ச் ஆகிறதுனால நம்ம பேரண்ட் கிளாஸையே அதுக்கேற்ற மாதிரி மாற்றுறோம். ஓகேவா? ஸோ இப்போ இன்னொரு ஏதாவது பேமெண்ட் டைப் எடுத்துக்கலாமே. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் கிளாஸ் சாரி இப்போ இதில் பேபால் பேமெண்ட் ப்ராசஸர்னு மாற்றுறேன். இங்கே எனக்கு பாஸ்வேர்டுக்கு பதிலாக இமெயில் தேவைப்படுது. அப்போ நான் இங்கே மாற்றிடுறேன். ஓகே, ஓகே. ஸோ இப்போ எனக்கு செக்யூரிட்டி கூட டிபெண்ட் பண்ணி எனக்கு இந்த பே இல்லை. ஸோ இது வந்து லிஸ்ட் ஆஃப் சப்ஸ்டியூஷனை சாட்டிஸ்ஃபை பண்ணிடுச்சு. நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிற பிரின்சிபல் இன்டர்ஃபேஸ் செக்ரிகேஷன் பிரின்சிபல். இன்டர்ஃபேஸ் செக்ரிகேஷன் பிரின்சிபலோட டெஃபினேஷன் என்னன்னா, பேரண்ட் கிளாஸ்ல இருக்கிற ஒரு மெத்தடை ஃபோர்ஸ் பண்ணி அதோட சைல்டு கிளாஸ்ல யூஸ் பண்ணக்கூடாது. ஓகேவா? ஸோ அதை எக்ஸ்பிளைன் பண்றதுக்காக இங்க கோடை நான் கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்கேன். இங்க எஸ்எம்எஸ் ஆத்தென்டிகேஷன் ஃபங்க்ஷன் ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ இது ஒரு 2 ஃபேக்டர் ஆத்தென்டிகேஷன் மெத்தட். அதை நான் அப்ஸ்ட்ராக்ட் மெத்தடாக வச்சிருக்கேன். ஓகேவா? ஸோ இப்போ டெபிட் பேமெண்ட் வந்து அந்த எஸ்எம்எஸ் ஆத்தென்டிகேஷனை ஓவர் ரைட் பண்ணுது. ஸோ இனிஷியலாக வெரிஃபைடு வந்து ஃபால்ஸ்ன்னு இருக்கு. அண்ட் நம்ம கொடுக்குற கோடை வச்சு இது வெரிஃபை பண்ணிட்டு வெரிஃபைடு ட்ரூன்னு மாற்றும். இதுதான் லாஜிக். ஓகேவா? ஸோ யூபிஐ பேமெண்ட்லேயும் அதே லாஜிக் தான் எழுதியிருக்கேன். பட் இங்கே கிரெடிட் பேமெண்ட் ப்ராசஸரில் நம்மளுக்கு 2 ஃபேக்டர் ஆத்தென்டிகேஷன் பாசிபிள் கிடையாது. அதனால நம்மளுக்கு எஸ்எம்எஸ் ஆத்தென்டிகேஷன் கால் பண்ணால் எரரை ரைஸ் பண்ணு அப்படின்னு நான் இங்கே கமெண்ட் தரேன். ஓகேவா? இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா நம்ம இந்த எஸ்எம்எஸ் ஆத்தென்டிகேஷன் ஃபங்க்ஷனை ஃபோர்ஸ் பண்ணி யூஸ் பண்ணுறோம்ல, இங்கே நம்மளுக்கு தேவையே இல்லை, இருந்தாலும் நம்ம யூஸ் பண்ணுறோம். கரெக்டாக? ஸோ இதை சால்வ் பண்ணுறதுக்கு நம்ம எப்படி சால்வ் பண்ணலாம்னா, ஸோ இந்த இடத்துல கொஞ்சம் கேர்ஃபுல்லாக கவனிங்க, இது கொஞ்சம் குழப்பம். ஓகேவா? ஃபர்ஸ்ட் இங்கே இருக்கிற மெத்தடை நான் கட் பண்ணிக்கிறேன். இன்னொரு சைல்டு கிளாஸை நான் உருவாக்குறேன். கிளாஸ் பேமெண்ட் ப்ராசஸர் எஸ்எம்எஸ். ஓகே, ஸோ இந்த கிளாஸ் வந்து இது இன்ஹெரிட் பண்ணுது. ஓகேவா? இங்க ஒரு அப்ஸ்ட்ராக்ட் மெத்தட். அண்ட் இந்த டெபிட் பேமெண்ட் ப்ராசஸர் இதை இன்ஹெரிட் பண்ணாது, இந்த சைல்டு கிளாஸை தான் இன்ஹெரிட் பண்ணும். ஓகேவா? அதே மாதிரி யூபிஐயும் எஸ்எம்எஸ். ஸோ இங்க நம்மளுக்கு யூபிஐ பேமெண்ட் ப்ராசஸர் வந்து எஸ்எம்எஸ் ஆத்தென்டிகேஷனையும் ஆக்சஸ் பண்ணலாம், பே மெத்தடையும் ஆக்சஸ் பண்ணலாம். ஏன்னா இது பேரண்ட், இது வந்து சூப்பர் பேரண்ட். ஓகேவா? நம்மளுக்கு கிரெடிட்டுக்கு இந்த மெத்தட் தேவையில்லை. ஸோ இதை ரிமூவ் பண்ணிடலாம். இப்போ நம்மளுக்கு இன்டர்ஃபேஸ் செக்ரிகேஷன் சாட்டிஸ்ஃபை ஆயிடுச்சு. இது நம்ம வேற விதமாகவும் பண்ணலாம். எப்படி பண்ணலாம்னா, ஸோ இதை நம்ம ரிமூவ் பண்ணிடலாம். ஸோ இப்போதைக்கு நான் கமெண்ட் பண்ணி வச்சுக்கிறேன். ஓகே, கிளாஸ் எஸ்எம்எஸ் ஆத்தென்டிகேஷன் அப்படின்ற ஒரு கிளாஸை நான் கிரியேட் பண்றேன். இதுல டெஃப் வெரிஃபை எஸ்எம்எஸ் அப்படின்னு ஒரு ஃபங்க்ஷன் எழுதுறேன். அண்ட் டெஃப் இஸ் வெரிஃபை. ஓகேவா? ஸோ நான் ஒரு வேரியபிளை கிரியேட் பண்ணிக்கிறேன். ஓகே, ஸோ இப்போ இந்த டெபிட் பேமெண்ட் ப்ராசஸரை நான் பேமெண்ட் ப்ராசஸர்லேருந்து இன்ஹெரிட் பண்ணிப்பேன். ஸோ இங்கேயும் நான் இந்த எஸ்எம்எஸ் ஆத்தென்டிகேஷனை டெலிட் பண்ணுறேன், இங்கேயும் எஸ்எம்எஸ் ஆத்தென்டிகேஷனை டெலிட் பண்ணுறேன். ஓகே, இங்கே ரிமூவ் பண்ணிடுறேன். இப்போ இந்த இடத்துல நம்ம இந்த ஆத்தரைசேஷன் இருக்குல்ல, ஸோ இதுக்காக நம்ம ஒரு கிளாஸை உருவாக்குறோம். authorizer equal to SMS authentication. ஓகேவா? ஸோ authorizer dot verify SMS. அண்ட் ஸோ இந்த இடத்துல நம்ம ஆத்தரைசரை ஒரு பேராமீட்டரா தரலாம். ஓகே, ஸோ இங்க authorizer dot is verified. ஓகே, ஸோ இங்கே அதே மாதிரி நான் ஆத்தரைசரை பேராமீட்டரா தரேன்.
authorizer dot is verify. இங்க self dot authorizer equal to authorizer. இங்க அதே மாதிரி self dot authorizer equal to authorizer. ஓகே, ஸோ இப்போ நம்ம இதை ரன் பண்ணி பார்க்கலாம். ஓகே, ஸோ இதை நம்ம இன்புட்டாக தரணும். ஓகே, இப்போ நம்மளுக்கு ரன் ஆயிடுச்சு. இதே நான் டெபிட் பேமெண்ட் யூஸ் பண்ணுறேன். ஓகே, அண்ட் இப்போ கிரெடிட்டை யூஸ் பண்ணும்போது நம்மளுக்கு இந்த ஆத்தரைசர் தேவை. ஓகே, அவ்வளோதான், சிம்பிள். ஸோ இப்போ நம்மளுக்கு இன்டர்ஃபேஸ் அக்ரிகேஷன் சால்வ் ஆயிடுச்சு. நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிற பிரின்சிபல் டிபெண்டன்சி இன்வர்ஷன் பிரின்சிபல். டிபெண்டன்சி இன்வர்ஷன் பிரின்சிபல் என்னன்னா, ஒரு கிளாஸ் இன்னொரு சப் கிளாஸை டிபெண்ட் பண்ணி இருக்கக்கூடாது. ஓகே, ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இந்த டெபிட் பேமெண்ட் ப்ராசஸரும் யூபிஐ பேமெண்ட் ப்ராசஸரும் இந்த எஸ்எம்எஸ் ஆத்தென்டிகேஷன் கிளாஸை டிபெண்ட் பண்ணியிருக்கு, கரெக்டா? பட் ஃபியூச்சரில் நம்ம கூகுள் ஆத்தென்டிகேஷன் கொண்டு வரலாம், ஆர் இமெயில் ஆத்தென்டிகேஷன் கொண்டு வரலாம். ஸோ அப்போ இது எல்லாமே நம்மளுக்கு சப் கிளாஸாக மாறிடும். நம்மளோட பேரண்ட் கிளாஸ் என்னவா இருக்கும்னா கிளாஸ் ஆத்தென்டிகேட்டர் டெஃப் இஸ் வெரிஃபைட் அண்ட் டெஃப் வெரிஃபை. ஓகே, ஸோ இந்த மாதிரி தான் நம்மளோட பேரண்ட் கிளாஸ் இருக்கும். ஓகே, இது இன்ஹெரிட் பண்ணும் ஆத்தென்டிகேட்டர். ஸோ இதுவுமே வெரிஃபை எஸ்எம்எஸ்ன்னு இல்லாமல் வெரிஃபைன்னு மட்டும் மாறிடும். ஓகேவா? இந்த இடத்துல இப்போ பார்த்தீங்கன்னா எஸ்எம்எஸ் ஆத்தென்டிகேஷனை டிபெண்ட் பண்ணியிருக்கு இந்த கிளாஸ். ஸோ டிபெண்டன்சி இன்வர்ஷனை நம்ம வயலேட் பண்ணுறோம். அதுக்காக நம்ம என்ன பண்ணுவோம்னா, இந்த எஸ்எம்எஸ் ஆத்தென்டிகேஷன் போடாமல் பேரண்ட் கிளாஸை நம்ம போடும் ஆத்தென்டிகேட்டர். ஓகே, ஸோ அதே மாதிரி யூபிஐலையும் பண்ணலாம் ஆத்தென்டிகேட்டர். ஓகே, ஸோ இன்கேஸ் நம்ம ஃபியூச்சரில் இந்த எஸ்எம்எஸ் ஆத்தரைசருக்கு பதிலாக நம்ம கூகுள் ஆத்தரைசர் கொண்டு வரோம்னு வச்சுக்கோங்களேன். ஸோ இதே இடத்துல நான் காட்டுறேன், கிளாஸ் கூகுள் ஆத். ஓகே, இந்த இடத்துல நான் எஸ்எம்எஸ் ஆத்தென்டிகேஷன் கொண்டு வராமல் கூகுள் ஆத்தென்டிகேஷன் கொண்டு வரேன். இங்கே வெரிஃபை எஸ்எம்எஸ் கிடையாது, சாரி. ஓகே, ஸோ இப்போ இதை ரன் பண்ணுவோம். ரன் பண்ண எனக்கு கரெக்டாக ரன் ஆகுது. ஓகே, ஸோ இப்போ நம்மளோட எல்லா சாலிட் பிரின்சிபிள்ஸுமே ஃபாலோ ஆகுது. இவ்வளோதான் சாலிட் பிரின்சிபிள்ஸ். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அண்ட் வீடியோ எப்படி இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்க. தேங்க்யூ.